இன்றைக்கி நம்ம இன்ஸ்பிரேஷ்னல் அண்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டன் இஸ் பெட்டர் தென் பர்ஃபெக்ட். ஃபேஸ்புக்கோட சிஇஓ ஓனர் மார்க் ஜுக்கர்பர்க் தன்னோட ஃபேஸ்புக் அலுவலகத்தில் வச்சிருக்கிற வாசகம் இந்த டன் இஸ் பெட்டர் தென் பர்ஃபெக்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறது அப்படின்றது இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தாலே அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் நான் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்றதுனாலேயே நிறையா இதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதனால் நம்ம எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போக போக அந்த விஷயம் நமக்கு நல்லபடியாக பர்ஃபெக்டாக அமையும். நான் ஆரம்பத்திலேயே பர்ஃபெக்டாக தான் செய்வேன், இல்லைனா இதில் நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அடுத்து நீங்கள் எதுனா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நான் அவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நினைக்காம நீங்கள் அந்த விஷயத்தை தைரியமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும். பார்த்தீங்க அப்படின்னா மணி அண்ட் ஹாப்பினஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். பணம் அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருவி. ஹாப்பினஸ் அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மகிழ்ச்சி. ஹாப்பினஸ் அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான உணர்ச்சி. அதனால் இந்த மணி ஹாப்பினஸ் ரெண்டுமே வேறு வேறு அப்படின்ற நம்ம வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கணும். இங்கிலீஷில் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் சொல்லுவாங்க. அதாவது மகிழ்ச்சியை தேடி துரத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டிலில் ஒரு படம் கூட வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சி அப்படின்ற பேரில் சில பொருட்களை தேடி ஓடி வாங்கிட்டு இருப்போம். இந்த கார் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இந்த பைக் வாங்கினா மகிழ்ச்சி, நான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சேன் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பேன். இதனால் நம்ம இந்த மகிழ்ச்சியை எதனா ஒரு பொருள்னாலேயோ பணத்தின் மீதோ இந்த மகிழ்ச்சியை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரெண்டுமே வேறு வேறு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க. அதனால் மகிழ்ச்சிக்கு எந்தவித விலையையும் வைக்காதீங்க. அதனால் மகிழ்ச்சியாக இருங்க. யூ cannot இம்ப்ரெஸ் எவ்ரி ஒன். நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாருமே அதனால் இம்ப்ரெஸ் ஆகணும், எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் இது எல்லா நேரத்துலேயும் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்போது நாம் ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடிய நபர் கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் ஹாலில் இருக்கத்தான் செய்வாங்க. நீங்கள் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுறது, ஒரு ப்ளீஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண வைக்கிறது அப்படின்ற இது நமக்கு எப்போயுமே நடக்காது. ப்ராக்டிக்கலாக ஒரு சில பேரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வைக்க முடியும், மகிழ்ச்சியாக வச்சிக்க முடியும். அதனால் நம்ம எல்லாருமே நம்ம சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிக்கக்கூடாது. நம்ம சொல்கிறத யார் அக்செப்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்களோ அதை வச்சு நம்ம இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும். ஸோ எல்லாத்தையும் நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது.